தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை சிகிச்சைகளில் சிறப்பு சலுகை. கிட்டத்தட்ட 20 வருஷம், அதாவது சின்ன வயசுல 17 வயசுல வந்தவன் 15 வருஷம் கழிச்சு நான் போனேன். அந்த ஊருக்கு போய் சொந்த ஊர் கோயில் போகும்போது எனக்கு வந்து ஒரு பரமாற்றம். ஏன் இந்த கோயில் நம்ம இது மாதிரி கோயிலில் கட்டக்கூடாதுன்னு சொன்னேன். கட்டினதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக இருக்கு. எவ்வளோ பிரச்சனைகள் வந்தது. இல்லை, ஆக்சுவலி எனக்கு குழந்தை இருக்குல்ல 4 வருஷமா. எந்தெந்த கோயிலோ போய் எல்லா பரிகாரம் எல்லாத்தையும் செஞ்சவங்க, ஆனாலும் எதுவும் இதாகல. ஆனால் என்னைக்கு இவர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சாரு, இந்த கோயிலுக்கு பேஸ்மெண்ட் போட ஆரம்பிச்சாரோ, அந்த வயசு சின்ன வயசுல நான் சக்ஸஸ் போது கடவுளாவது இதாவது எது உங்களுக்கு. ஆனால் எனக்கு ஒரே பக்தி மட்டும் அண்டர் கொண்டு கரண்ட் ஓடிட்டே இருக்கும். கடவுள் நம்புறதில்ல. அதுக்காக வடபள்ளி வெங்கீஸ்வரர் திருக்கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே எல்லா பங்குனி உத்திரத்துக்கும் நான் அங்கே சாமி கும்பிடுவேன். கோயில் திருவிழாக்களை எடுத்து வேலை செய்வேன். வடபள்ளி முருகன் கோயிலில் எல்லா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில் எனக்கு 8 மணிக்கு 7 மணி 5:30 மணி பூஜைக்கு என்ன பார்க்கலாம். தமிழ் மாதத்தில் கடைசி வெள்ளிக்கிழமை நிறைய கூட்டம் வரும். சாமிக்கு அன்னைக்கு வந்து கெடா வெட்டி சாமி கும்பிடுவார். அப்போ மாஸ்டர் பார்த்தீங்கன்னா இங்கே முதல்ல வந்து மக்கள் வந்து கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இப்போ ஐயனோட அருளால் வந்து நிறைய பேர் வந்து போய் இருக்காங்க. எல்லா இடத்துல இருந்து இப்போ வராங்க. நிறைய நன்மைகள்லாம் நடந்திருக்கு. என்னுடைய கணவரை கூட சுவாமி தான் உயிர் காப்பாற்றி கொடுத்தாங்க. நல்ல பீக்கிறது நடுவில் சறுக்கி விட ஆரம்பிச்சிட்டாங்க. சறுக்கு விடும்போது ஏன் சறுக்குன்றது வந்து எனக்கு தெரியாது. ஏன்னா வயசு சின்ன வயசு தானே, அதை அனலைஸ் பண்ற அளவுக்கு என்னுடைய ரொம்ப நிம்மதியே கிடையாது எனக்கு. 1000 சொந்தக்காரர் இருந்தாலும் அவரோட வந்தால் எல்லா சொந்தமும் வந்த மாதிரி. எனக்கு அந்த சாமி இங்கே வந்த பிற்பாடு அந்த சாமி கொடுத்துச்சு. எத்தனையோ கோயிலுக்கு போயிட்டு வந்து எனக்கு செட் ஆகாது, இங்கே வந்த பிற்பாடு எனக்கு செட் ஆச்சு. எனக்கு விவரம் தெரிஞ்சு என் தாத்தா மிகப்பெரிய சாமி ஆடுறவர், சொல்லமட சாமி ஆடுறது, எங்கள் பாட்டி இசைக்கமன் ஆடுறவர், அப்புறம் என் தாய்மாமன் சொல்லமட சாமி முத்தாரம்சம் ஆடுறவர். என் பரம்பரையே வந்து சாமியார குடும்பம் தான். பட் நான் அந்த சாமி மேலே எனக்கு பற்றே கிடையாது. எனக்கு இல்லை. ஏன்னா நான் 18 வயசு 10th ஃபெயில் ஆனோடனே ஐடிஎன் ஃபெயில் ஆகிட்டு இம்மீடியட்டாக சினிமாவுக்கு ஓடி வந்துட்டேன். அந்த 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 ஊரோட கனெக்ஷனே கட் ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா 18 வயசு வந்து கஷ்டப்பட்டேன். 26 27 வயசுல நான் சக்ஸஸ் ஆகிட்டேன். அந்த வயசு சின்ன வயசுல நான் சக்ஸஸ் போது கடவுளாவது இதாவது எது உங்களுக்கு. ஆனால் எனக்கு ஒரே பக்தி மட்டும் அண்டர் கொண்டு கரண்ட் ஓடிட்டே இருக்கும். கடவுள் நம்புறதில்லை. அதுக்காக வடபள்ளி வெங்கீஸ்வரர் திருக்கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே எல்லா பங்குனி உத்திரத்துக்கும் நான் அங்கே சாமி கும்பிடுவேன். கோயில் திருவிழாக்களை எடுத்து வேலை செய்வேன். வடபள்ளி முருகன் கோயிலில் எல்லா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில் எனக்கு 8 மணிக்கு 7 மணி 5:30 மணி பூஜைக்கு என்ன பார்க்கலாம். அதில் 8 மணி மிஸ்ஸான 8 மணி பூஜையை பார்க்கலாம். ஆனால் அதுதான் பக்தி இருந்தது. ஆனால் குலதெய்வ பக்தின்றது எனக்கு சுத்தமாக மறந்து போச்சு. காலங்கள் நெருங்க எனக்கு ஒரு காலத்தில் நான் குலதெய்வ கோயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அங்கே போகும்போது தான் முழு பற்று எனக்கு கிடைச்சது. ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சது. ஏன்னா இப்படி ஒரு விஷயம் இருக்குடா, இது ஒரு பெரிய விஷயம், மிராக்கள் தான் இருக்கு சொல்லி அதில் தோன்றது தான் அந்த கோயில் கட்டுறது. இந்த சொல்லமான சுவாமி எப்படி வந்தாருன்றதை ஒரு உணர்வுபூர்வமாக உணர்ந்து இந்த கோயிலை கட்டினேன். அது ஏன்னா இது என்னோட வந்ததில்லை. ஒரு 8 தலைமுறையாக நாங்கள் வந்து கோயில் பூஜாரிகள். அதாவது திருச்செந்தூர் கோயில் வந்து பிராமணர்களுக்கு உதவி செய்த எங்கள் சமுதாயத்தில் இருந்தவங்க. அவங்க வந்து கோயிலில் வந்து எங்களுக்கு ஒரு நாள், அது 10 நாள் பூஜையில் ஒரு நாள் பூஜை எங்களுக்கு உண்டாங்க. அந்த திருச்செந்தூரில் வந்து அந்த 10 நாள் திருவிழா நடக்கும் பார்த்தீங்களா. ஏன்னா அந்த கோயில் கொடிமரம் நடும்போது
உதவிக்கு போகிறவர்கள் தான் எங்கள் ஆளுங்க. அந்த கொடிமரத்தை தூக்கி நடுறதுக்காக போகிறவங்க அவங்க. இது 21 வருஷமாக வந்துட்டு இருக்கோம். நாங்கள் நிறைய நன்மைகள்லாம் நடந்திருக்கு. என்னுடைய கணவரை கூட சுவாமி தான் உயிர் காப்பாற்றி கொடுத்தாங்க. ஸ்ரீபெரும்புத்தூர் முன்னாடி பூந்தமல்லிக்கிட்ட அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஆக்சிடெண்ட் ஆன இடத்துல வந்து யாருமே உயிர் தப்பினதே கிடையாதுன்னு சொன்னாங்க. ஆனால் என் கணவரை வந்து சுவாமி சுடலைமாட சுவாமி ஐயா நான் வணங்குற உண்மையான தெய்வமாக இருந்து அவரை வந்து உயிர் காப்பாற்றி கொடுத்தாங்க. அதே தமிழ் மாதத்தில் கடைசி வெள்ளிக்கிழமை நிறைய கூட்டம் வரும். சாமிக்கு அன்னைக்கு வந்து கெடா வெட்டி சாமி கும்பிடுவார். அப்போ மாஸ்டர் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 3000 பேர் இப்போ வருவாங்க. 3000 பேர் அன்னதானம் போடுவார் மாஸ்டர். நல்ல விஷயம் பண்ணுறாரு. ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. அவருக்கு தான் நன்றி சொல்லணும், மாஸ்டருக்கு தான் நன்றி சொல்லணும். சார் நாங்கள் கோவிலுக்குள்ளே வந்து சுற்றி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அந்த இடத்துல வந்து முத்துராமலிங்க தேவருடைய அந்த புகைப்படம் பார்த்தோம். ஏன் சொன்னேன்னா எனக்கு வந்து நீங்க இடையில சொல்லும் பொழுதுமே சொன்னீங்க தேசமும் தெய்வீகமும் ஒன்று சொன்னவர் தான் முத்துராமலிங்க தேவர். அவர் வந்து எப்பவுமே அன்னைக்கு மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வை கொண்டு வந்தவர். ஆனால் தேசியமும் தெய்வீகமும் ஒன்றுன்னு சொன்னவர். அந்த அவருடைய பரம்பரை வந்து தான் பூலித்தேவர். அவர் அன்னையே வந்து முதல்ல சுதந்திரத்தையுடைய பாரத நாட்டில் சுதந்திரத்தை தூண்டி விட்டவர் அவர். அவரும் இறைவனாக சேர்ந்தார். சங்கரன் கோயில் தெரியும் உங்களுக்கு, கோயிலுக்குள்ளே போனவர் வரலன்றது. அப்போ கடவுள் இது எல்லாமே இந்த பாரத நாட்டில் கடவுள் வந்து அனுப்பிச்சிருக்காரு. இதெல்லாம் தூண்டி விடுக்காரு சொல்லிட்டு தூண்டி அட்டை போகிறோம். அந்த வழி வந்து ஒரு நாள் தேவர். அதனால அவர் மேலே எனக்கு மிகப்பெரிய மரியாதை. நிறைய மக்கள் வந்து அவங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்தது, அவங்களோட வாழ்க்கையில வந்த மாற்றங்கள்னு சொன்னாங்க. உங்க வாழ்க்கையில இந்த கோயில் வந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரியான விஷயம்லாம் வந்துச்சு? மாற்றங்கள் என்பது வந்து நிறைய மாற்றங்கள் சொல்லலாம். நான் வந்து இந்த நல்ல பீக்கிற நடுவில் சறுக்கி விழ ஆரம்பிச்சு. நான் சறுக்கி விடும்போது ஏன் சறுக்குன்றது வந்து எனக்கு தெரியாது. ஏன்னா வயசு சின்ன வயசு தானே, அதை அனலைஸ் பண்ணுற அளவுக்கு என்னுடைய அந்த சக்தி இல்லை எனக்கு, புரிதுங்களா உங்களுக்கு? ஆனால் எனக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்சது. ஒரு நாள் எனக்கு குலதெய்வ சொந்த ஊர், அதாவது கிட்டத்தட்ட 20 வருஷம், அதாவது சின்ன வயசில் 17 வயசில் வந்தவன் 15 வருஷம் கழிச்சு நான் போனேன் அந்த ஊருக்கு போய் சொந்த ஊர் கோயில் போகும்போது எனக்கு வந்து ஒரு பரமாற்றம் வந்துச்சு. ஏன் இந்த கோயில் நம்ம கோயிலில் கட்டக்கூடாதுன்னு சொன்னேன். கட்டினதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எவ்வளோ பிரச்சனைகள் வந்தது அதெல்லாம் நம்பிக்கையோடு போயிட்டு வா, ஈஸியாக நடக்கும். இது வரைக்கும் எனக்கு வந்து சின்ன தோல்வி கூட வந்ததில்லை. இறைவன் அருளால் அவரால் இன்னும் வராது, நம்பிக்கையோடு இருக்கிறது. வெள்ளி செவ்வாய் சனி ஞாயிற்றுக்கிழமை தமிழ்தோறும் மாதத்தோறும் கடைசி வெள்ளி சிறப்பு அன்னதானம் நடைபெறும். இதில் இந்த கோயிலில் வந்து தமிழ் மாதம் கடைசி வெள்ளி வந்து ஒரு 2000 பேருக்கு அன்னதானம் நடக்கும். தை மாதம் கடைசி வெள்ளி வந்து படுக்க விழா இருக்குது. 2வது வைகாசி மாதம் கடைசி வெள்ளி நிறைவு விழா கொடை, 3 நாள் உள்ள கொடை வந்து இங்கே நடக்கும். இங்கே முதல்ல வந்து மக்கள் வந்து கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இப்போ ஐயனோட அருளால் வந்து நிறைய பேர் வந்து போய் இருக்காங்க. எல்லா இடத்துல இருந்து இப்போ வராங்க. நிறைய பேர் வந்து இங்கே வந்து பயன்பட்டுட்டு போகிறாங்க. நிறைய மக்கள் போனவங்களே திரும்ப வந்து சொல்கிறாங்க இந்த கோயிலுக்கு வந்ததுனால நல்லா இருக்குது அப்படின்னு. தென்னாட்டில் வந்து இந்த கோயில் வந்து கூட மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே சென்னையில் வந்து அவர் வந்து அங்கேருந்து மண் கொண்டு வந்து நம்மளுக்கு பிடிமண் வந்து கொடுத்துருக்காரு. உருவங்கிறது நம்ம இங்கே தான் பார்க்குறோம். இங்கே உள்ளவங்களுக்கு தெற்க உள்ளவங்க அவ்வளோ பேருக்குமே குலதெய்வம் இதுதான். அதனால் மக்கள் நிறைய பேர் இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இதுலேயும் இந்த கோயிலில் வந்து நல்ல சிறப்பாக தான் போய்கிட்டு இருக்குது. எல்லா மக்களும் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. தென்னாட்டில் உள்ள மக்களுக்கு எல்லாமே இந்த கோயில் வந்து ஒரு சிறப்பு. இதை நடத்தின கனல் கண்ண சார் ஃபேமிலி எல்லாமே நல்லா இருக்கணும். இதை நான் மனசார வேண்டுறேன். சார் பொதுவாக ஒரு ஆன்மீகத்துக்குள்ளேயும் பக்திக்குள்ளேயும் ஆத்மார்த்தமா இருக்கும் அப்படிங்கும்போது குடும்பத்தினருடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது ஆமாம். என் மனைவி பார்த்தீங்க அவங்க வந்திருக்காங்க. என்னுடைய பசங்க பெரிய டாக்டர் இருக்காங்க, இவங்க வரல. சின்ன நான் இல்லாத அவங்க தான் வந்து பூஜை கொடுப்பாங்க. இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நீங்க ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா அது என்ன விஷயம்? கோவில் சார்ந்தும் அந்த ஆன்மீகம் சார்ந்தும் பக்தி அதாவது நான் என்ன சொல்றதுன்னா, இந்த நாட்டில், இந்த பாரத நாட்டில் வந்து நம்ம எல்லாரும் தேசப்பற்றோடு இருக்கணும். தேசப்பற்று இருந்தால் கண்டிப்பாக ஆன்மீகம் தழைக்கும் 100%. அதுக்கு தான் முன்னோர்கள் நமக்கு பாரத மாதான்னு ஒரு பராசக்தி தேவியை கொடுத்து வணங்க சொன்னாங்க. தாய்நாடு தான் நம்முடைய தாய் தான் நமக்கு தெய்வம். பக்தி வந்தால் இந்த நாட்டின் மீது பற்று வளரும். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு சகோதரன் மற்ற எல்லாருமே ஒரு பாசம் வரும். நம்ம பிளட் ரிலேஷன் மட்டும் இல்லை, அடுத்த வீட்டுக்காரர் மேலும் பாசம் வரும். நம்ம இனம் சொல்லிட்டு வரும். அதனால எல்லாருமே பக்தியோடு இருக்கணும். என்னோட கஷ்டம்லாம் கொஞ்சம் தீருது. எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இப்போ இல்லை. எப்படி சொல்றது, மனக்கவலையோடு ரொம்ப கவலையோடு வந்தேன். எப்படி ரொம்ப நிம்மதியே கிடையாது எனக்கு. 1000 சொந்தக்காரர் இருந்தாலும் அவரோட வந்தால் எல்லா சொந்தமும் வந்த மாதிரி. இங்கே நல்லா ஃபங்க்ஷன் நடக்கும். அவருக்கு ரொம்ப வேண்டியது எதுனா வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப அமுதான நாள். அந்த நாளுக்கு நீங்கள் கண்டிப்பாக வரலாம். அதேமாதிரி அவர்கிட்ட நீங்கள் என்ன வேண்டிங்களோ அது நடக்கும். அவர் உங்கள் வீட்டுக்கு வந்த மாதிரி தான் இருக்கும்.
எல்லாரும் சொல்கிறாங்க சும்மா பொய் அதெல்லாம், அதை நான் அனுபவிச்சிட்டேன். பொய்யெல்லாம் கிடையாது, உண்மைதான். அவர் இருக்கார். இவரை வேண்டிட்டு போவேன், கண்ணீர் விடுவேன். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நல்லதாகவே நடக்கும். இந்த வாரம் எனக்கு அப்படி நடக்குதுன்னா அடுத்த வாரம் அவர் வந்தேன்னா சந்தோஷமாக தான் வருவேன், கஷ்டத்தோடு வரமாட்டேன். அவர் என்னை எந்த ஒரு விஷயத்துலையும் கஷ்டத்தை வைக்கல. நான் சாயினதை தான் கும்பிட்றேன், இருந்தாலும் இவரும். ஆனால் இவர்கிட்ட வந்ததுலேருந்து எனக்கு நிம்மதியாகவும் இருக்குது. என் வீட்டு பிரச்சனை கொஞ்சம் தீர்ந்துருக்கு, பரவாயில்ல. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, இருந்தாலும் எனக்கும் அந்த பிரச்சனை இப்போ இல்லை, நல்லா தான் இருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக அவரை நம்பலாம், நம்பி வாங்க எல்லாரும், வந்தீங்கன்னா நல்லதாகவே நடக்கும் அவர்கிட்ட. இன்னைக்கு நீங்கள் வந்து கோயில் கட்டணும், பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறது சரி. ஆனால் அவங்களும் வந்து இன்னைக்கு உங்களுக்கு உச்ச துணையாக வந்து இந்த கோயிலில் இத்தனை வேலை செஞ்சுக்கிறது, இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவாக இருக்காங்கல்ல சார். சொல்லுங்கள் சார். பரவாயில்ல. இன்னைக்கு வந்து நான் கூட ஒரு சவுண்டு 50% தான் வருவேன், வந்துட்டு போயிடுவேன். அவங்க எவரே காலைல ஈவினிங் பார்ப்பாங்க. இந்த கோயில் பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். ஒரு இப்போ பார்த்து நைட் எல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு இருப்பாங்க. இல்லை, ஆக்சுவலி எனக்கு குழந்தை இருக்குல்ல 4 வருஷமாக. எந்தெந்த கோயிலோ போய் எல்லா பரிகாரம் எல்லாத்தையும் செஞ்சாங்க, ஆனாலும் எதுவும் இதாகல. ஆனால் என்னைக்கு இவர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆரம்பித்தார், இந்த கோயிலுக்கு பேஸ்மெண்ட் போட ஆரம்பித்தாரோ அன்றைக்கி நான் கன்சீவ் ஆகிட்டேன். நான் எனக்கு 2 பசங்க. அதனால் எனக்கு அந்த சாமி இங்கே வந்த பிற்பாடு அந்த சாமி கொடுத்துச்சு. எத்தனையோ கோயிலுக்கு போயிட்டு வந்து எனக்கு செட் ஆகாது, இங்கே வந்த பிற்பாடு எனக்கு செட் ஆச்சு. அதனால் எனக்கு இந்த குலதெய்வம் எல்லாமே வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு. நாங்கள் கும்பிடுறது முருகர், பெருமாள், அந்த மாதிரி அந்த ட்ரெடிஷன். ஸோ இங்கே வந்த பிற்பாடு இவர் அப்புறமேல்ட்டு எல்லாமே நம்ம சாமி பற்றி எல்லாமே தெரியப்படுத்தி இன்றைக்கி அந்த தெய்வத்தை அருளால் நல்லாவே இருக்கிறோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பசங்களும் நல்லா வளர்ந்து இந்த கோயிலும் வளர்ந்துச்சு, அதே மாதிரிச்சு. இன்றைக்கி நிறைய பேர் வராங்க, அவங்களுக்கெல்லாம் நிறைவேற்றி வைக்கணும்னு ஆண்டவனை அன்னாடம் நான் வேண்டிக்கிறேன். கடவுளை வரவங்க அவங்களோட என்னென்ன கோரிக்கை இருக்கோ எல்லாத்தையும் தீர்த்தி வைங்கோ அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன். அது சார், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இந்த கோயிலுக்கு இன்னைக்கு வந்தது வந்து எங்களுக்கும் ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. இந்த மக்களோட பேசுனது வந்து எங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னும் நிறைய மக்கள் இந்த காணொலியை பார்த்துட்டு இந்த கோயிலுக்கு வரணும், உங்களுடைய ஆன்மீக பணியும் சிறக்கணும் அப்படின்னு சொல்லி ஐபிசி பக்தி நேயர்கள் சார்பாக மனசார வாழ்த்துறோம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. ஐபிசி பக்த நேயர்களுக்கு இந்த காணொலி மூலம் உங்களை சந்தித்தல மிக்க நன்றி, மிக்க நன்றி. சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, வேர்க்காட்டு கருமாறி ஆடி வந்தாடாம். அவள் விருப்புடனே தொழுபவரின் வினைகளையே ஓட வைத்து பொறுப்புடனே நம்மை காக்க ஆடி வந்தாடாம். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை, சிகிச்சைகளில் சிறப்பு சலுகை.